வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. இந்த பொய்க்கால் குதிரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து பயணத்துக்குலாம் பயன்படாது. இந்த ஊர்ல வந்து நமக்கு திருவிழா சமயங்கள்ல கூத்தாடுவதற்கு, நடனம் ஆடுவதற்கு அதுக்காகவே வந்து பயன்படுத்துவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு கட்சியாக, பொய்க்கால் குதிரையாக இருக்கிறது அப்படின்னா, கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் புள்ளி வச்சுட்டு இருக்கிறார் ஒரு மனுஷன் அப்படின்னா, அது சீமான் தான். ஆனா, எங்கெல்லாம் சுயம்பரம் நடக்கிறதோ, அங்கெல்லாம் வந்துட்டு அவரு மாப்பிள்ளையா போய் நின்றுவாரு. இந்த சுயம்பரம், மாப்பிள்ளை, திருமணம் அப்படிங்கிறதுலலாம் வந்து உடன்பாடு இல்ல ஐடியாலஜிக்கலினாலும், சீமானுக்கு புரியிற மாரி சொன்னேன்னா, புள்ளி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு 15 வருஷமா, எங்கெல்லாம் சுயம்பரம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் நின்றுறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு டக்குன்னு புரியும். என்னன்னா, இப்பதான் வந்து தேர்தல் ரிசல்ட் வந்துச்சு. வரும்போது பார்த்தீங்கன்னா, முதல் தொகுதி பார்க்குறாரு, 2வது தொகுதி பார்க்குறாரு, 3வது தொகுதி பார்க்குறாரு, முட்டை, முட்டை, முட்டைன்னு வந்துகிட்டே இருக்கு. இந்த டிவி சேனல்ஸுமே வந்து இது என்ன 10 தொகுதிக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஒவ்வொருமே கவுண்டிங் முடிச்சு அதிமுக வெற்றி, டிவிகே வெற்றி, திமுக வெற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இது எப்போ பார்த்தாலும் முட்டையிலே நிற்கிதே, இதை வேணா ஒதுக்கிட்டேன்னா மற்ற ஸ்கோர்ஸாவது வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு மக்களுக்கு தெரியும்ல, இதை வந்து ஒதுக்கி விட்டுறலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அண்ணன் என்ன யோசிச்சுட்டு இருந்தார் அப்படின்னா, ஒருவேளை நம்ம எதை கவுண்ட் பண்ணலையோ, தேர்தல் ஆணையத்துக்கு வேணா ஃபோன் பண்ணி கேட்கலாமா, எங்கே எதையும் கவுண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் அண்ணனுக்கு ஒரு விஷயம் தெரியல, 15 வருஷம் இல்லை 25 வருஷம் ஆனாலும் அண்ணன் வந்து முட்டை தான் வாங்குவார், புள்ளி தான் வச்சுட்டு இருப்பாருன்ட்டு. இதில் என்ன கொடுமைனா, இந்த டிவிகேக்கு எதிர்த்து நான் பேசுகிற வீடியோஸை ஃபேஸ்புக்கில் வந்து கட் பண்ணி போடுவேன். அப்போ கமெண்ட்ஸில் வந்து உங்கள் நொன்னேம்பாங்க. டேய், அவர் என்னைக்குடா எனக்கு அண்ணனாக இருந்தார். அதாவது அவர் கனடாக்கெலாம் வந்துட்டு போனார் இல்லையா இங்கே, அந்த சமயத்துலேயே எனக்கு வந்து சீமான் வந்து ஒரு ஏமாற்று பேர் வழியாக தான் இருக்க போகிறாரு, இப்படி தான் அரசியல் பண்ண போகிறாரு, இவர் வந்து பொட்டி வாங்க தான் போகிறாரு, சம்பாதிக்க போகிறாருன்னு அப்போவே இன்னைக்கு யூடியூப்பில் சேனலில் பேசிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு அவர் என்றைக்குமே அண்ணனாக இருந்ததே இல்லை. வேணா நான் சேனல் ஆரம்பித்தப்போ அண்ணன் சொல்லி பேசியிருப்பேன் மரியாதைக்காக. என்னுடைய அண்ணன் திருமா தான், என்னுடைய அண்ணன் வன்னியரசு தான், என்னோட அண்ணன் உதயநிதி தான். இதை தாண்டி வேற யாருமே வந்து கண்டிப்பா சீமான் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சாமி, வாய்ப்பே இல்லை. அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, என்னடா தாவேக்காவை நம்ம எதிர்த்து பேசுறோம், நீ திமுக கைக்கூலி அப்படி தானே சொல்லணும், ஆனா சதை விட்டுட்டு எங்க இருந்துடா என்டிகேன்னு சொல்லி முடிவு பண்றாங்க அப்படின்னு பார்த்தனா, இன்ஸ்டாக்குள்ள அரசியல் பேசுற நிறைய பெண்கள், அதாவது தாவேக்காவை எதிர்த்து பேசக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்டிகேவா இருக்காங்க. ஆச்சரியம் தான். ஆனா என்ன ஓட்டு தான் விழலை போல. சரி, ஓகே, அதை தவிர்த்து வன்மம் தவிர்ப்போம். இப்போ என்னன்னா, இடைத்தேர்தல் ஒன்று வருது. அந்த தேர்தலில் 234 தொகுதியிலையும் நின்னும் இது வரைக்கும் அவர் ஒண்ணுமே ஜெயிக்கல. இதற்கு முன்னாடி எத்தனையோ தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள் எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு. ஆனா சீமான் இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. சீமான் இல்லை, அவர் கூட்டமே ஜெயிச்சது இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்குயா இந்த இடைத்தேர்தலை வந்து, அதுவும் இந்த பர்டிகுலர் இந்த தேர்தல் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஒரு பெரிய சுழற்சி. விஜய் அவர்கள் வந்து ஜெயிப்பார்னே சொல்ல முடியல. ஆனா அந்த விசில்ஸ் பார்த்து குத்துன்னு குத்திட்டு போயிருக்காங்க. இப்போ போட்டியே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் நிஜமாவே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும். இப்போ போய் ஒரு ஆட்டைக்குள்ளே போகிறேன் அப்படிங்கிறாரு. எனக்கு என்னன்னா, நீங்கள் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, சரி ஓகே, ஒவ்வொரு தடையும் தேர்தல் வரும்போது உங்களுக்கு ஒரு குஜால் தான் வச்சுக்கோங்களேன், அப்படியே ஏதாவது சம்பாரிச்சுட்டு போயிடலாம். ஆனால் தயவு செய்து இப்போ இந்த சமூகத்தில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இப்போ போய் நம்ம சம்பாதிக்கிறதுக்காக மூக்க நுழைக்கலாமா அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்கணும். தயவு செய்து யோசிங்க. என்னன்னா, இப்போ சமீபத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இவங்க இவங்க ஜெயிக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த 7 சீட்டையுமே வந்துட்டு நாத்தாக்கா ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன கிழிச்சிருவீங்க? அங்கே உங்களுக்கு என்ன இருக்குது? அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் திமுகவாவது ஜெயிச்சு போனாங்க அப்படின்னா, திமுக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அரசமைக்க முடியாது, கவர்னன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால் உள்ளே போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒருவேளை பிஜேபியோட அப்படியே நரேட்டிவாக வந்து ஏதாவது இந்த தாவேக்கா கொண்டு வந்துச்சு இல்லை பேசுச்சு அப்படின்னா, அங்கே ஓங்கி ஒழிக்கக்கூடிய குரலாக வந்து திமுக இருக்கும். உங்களுக்கு திமுக பிடிக்காதான், ஆனால் கொஞ்சமாவது மக்கள் சம்மந்தமாக யோசிச்சு பாருங்க. இப்போ நடந்துட்டு இருக்க சூழல்லாம் பார்க்கும்போது நீங்களும் ஜெயிக்க போறதில்ல, எதுக்கு போய் ஓட்டை பிரிச்சுக்கிட்டு? குறைஞ்சபட்சம் திமுக ஜெயிச்சா ஏதாவது மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்க என்னைக்கு மக்களை பத்தி யோசிச்சீங்க? உங்களோட பெட்டி வேணும், இந்த இதை வச்சு ஒரு கலெக்ஷனை போடலாம், அதானே? பிகாஸ் நீங்க ஜெயிக்க போறது இல்லை. அதாவது இதற்கு முன்னாடியாவது கொஞ்சம் களம் வந்து உங்களுக்கு சாதகமா இருந்துச்சு. அதிமுகவுக்கும் வேண்டாம், திமுகவுக்கும் வேண்டாம் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தே நீங்க ஜெயிக்கல. ஆனா களம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரா இருந்துச்சு. இவர் வந்து ஒரு 40 சீட்டா ஜெயிச்சிருவாரா அப்படின்னு நாங்களாம் நம்பினதில்லை. ஆனால் உங்களுடைய ஆளுங்களாவது அட்லீஸ்ட் நம்பியிருப்பாங்க. அந்த சூழலே இப்போ இல்லை.
நீங்க கம்ப்ளீட்டா வாஸ்ட் அவுட் இந்த அரசியல்ல இருந்து. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட வந்து எத்தனை பேர் இப்பெல்லாம் மைக்கெல்லாம் நீட்டுறாங்க அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். ஆனா உங்களுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேண்டியது பொட்டி. இப்போ சமீபத்தில பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஆர்.எஸ். பாரதி வச்சாரு. நேற்றா முந்தா நேத்தான்னு எனக்கு தெரியல. ஆர்.எஸ். பாரதி வந்து என்ன சொல்றாரு அப்டின்னா, அதாவது அமைச்சரவை கூட்டங்கள்ல கூட வந்துட்டு, இந்த அமைச்சர்களாக இல்லாத நபர்கள், அதாவது ஜான் ஆரோக்கியசாமியா இருக்கட்டும், இல்லன்னா விஷ்ணு ரெட்டியா இருக்கட்டும், இவங்கலாம் வந்து அந்த கூட்டங்கள்ல கலந்துக்கிறாங்க. இது சட்டவிரோதமானது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருந்தாரு. எவ்வளோ தூரத்துக்கு அது வந்து உண்மை, இல்ல கேஸ்லாம் ஏதாவது வந்து கொண்டு போறாங்களா, கேஸ் ஃபைல் பண்ணி அப்படிங்கிறது 2வது விஷயம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் முன்வைத்துள்ளார். அமைச்சரவை கூட்டங்களில் தனிநபர்கள் பங்கேற்கின்றனர் என்றும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சருக்கு நெருக்கமான ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி அமைச்சரவை கூட்டங்களில் பங்கேற்பதாகவும் ஆர்.எஸ். பாரதி கூறியுள்ளார். நேற்று ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் வைரல் ஆயிட்டு இருந்தது. அருண்ராஜ் அவர்கள் இந்த தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது இவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பேசியிருக்கிறார். அதை வந்து எப்பன்னா, சமீபத்துல ஒன்றியம் வந்து இந்த காந்தி அவர்களுடைய பேர்ல இருந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து பேர் மாற்றினாங்க, அதுக்கு உள்ள இருக்கிற திட்டங்களை மாற்றினாங்க, கிட்டத்தட்ட வந்து அது இல்லாம பண்ற மாதிரி ஒரு விஷயங்களை செஞ்சாங்க இல்லையா. அத அப்பவுமே நிறைய பேர் எதிர்த்தாங்க. 100 நாள் திட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், அது எதுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. விபிஜி ராம்ஜி திட்டம் அப்படிங்கிற ஒன்று கிட்டத்தட்ட இதுதான், ஆனால் அவங்களுக்கு ஏத்தாப்புல அவங்க வந்து வடிவமைச்சிருந்தாங்க. அதை வந்து எதிர்த்து அருண்ராஜ் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா அப்படிங்கிறது பல மொழிகள் கொண்ட ஒரு நாடு இல்லையா, நீங்க எப்படி வந்து வாய்க்குள்ளேயே நுழையாத ஒரு அதுவும் ஹிந்தியை மட்டுமே வந்து நீங்க அடையாளப்படுத்தி எப்படி இந்த மாதிரி திட்டங்களுக்கு பேர் வைக்கலாம் அப்படிலாம் கூட வந்து பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திட்டத்தை நாளைக்கு அமலுக்கு கொண்டு வருது தமிழ்நாடு. இவங்க வந்து கொஞ்சம் வரைவறிகள் திட்டங்கள்லாம் வந்து அதுல திருத்தங்கள் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு என்ன அதுக்குள்ள மாத்திருக்காங்க அதெல்லாம் நம்ம இன்னும் படிக்கல. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தோட பேரை மாத்தி விபிஜி ராம் அப்படின்னு கொண்டு வராங்க. இத மாநிலத்தோட நிதி பகிர்வை குறைச்சிருக்காங்க. அதெல்லாம் கூட அடுத்த விஷயம். நான் கேட்குறேன், இப்போ இந்தியாவில் அனைத்து மொழிகள் பேசுகிற மக்கள் இருக்காங்க, எப்படி ஒரு ஹிந்தி பேரை வைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி தான் ஐபிசி, சிஆர்பிசி போன்ற சட்டங்களுக்கு சமஸ்கிருத பேரை வைக்கிறீங்க. தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்குங்க, இது வந்து ஒரு கூட்டு குடும்பம், அனைத்து மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆங்கிலம் என்பது ஒரு இணைப்பு மொழி, அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது, புறக்கணிக்கவும் விட மாட்டோம். ஆனா இந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரும்போது சட்டசபையில எதற்குமே வந்து கேள்வி கேட்காம பிஜேபியோடைய பி டீமாக வாயாக வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சியும் வந்து இருந்துட்டா என்ன செய்ய முடியும்? அங்க வந்து உரக்க குரல் எழுப்பக்கூடிய கட்சியாக வந்து திமுக தானே இருக்க முடியும். ஏன் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நிறைய விஷயத்துக்கு கூட்டணி கட்சிகள், அதாவது திமுக மூலமாக வென்ற கூட்டணி கட்சிகள் வந்து வாயே திறக்கல. அது வந்து 6 மாசம் டைம் கொடுக்குறோம் அப்படிங்கறனாலையும் இருக்கலாம், இல்லாட்டினா கூட்டணி தர்மத்திற்காக திறக்காம இருக்காங்களா அப்படின்னு தெரியல. அப்படி இருக்கும்போது கூட்டணி தர்மத்திற்காக அவர்கள் வாய் திறக்காம இருந்தா இங்க பாதிக்கப்பட போறது தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்கள் தான். அப்போ இவ வந்து இது கூட வந்து தீவிரமா சண்டை போடக்கூடியவர்கள் யாரா இருக்க முடியும்னா திமுக மட்டும்தான் இருக்க முடியும். அதிமுகல இருந்து நாளைக்கு வந்து வேலுமணி அவர்கள் வந்து வராரு, தாவேக்கால சேர போறாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து அது 2ஆ உடைஞ்சு அங்க இருந்து குதிரை பேரம் மூலமாக விஜய் அவர்கள் கட்சிக்கு வந்துட்டே இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து 107 சீட்டு பிளஸ் இந்த அடிஷ்னலா திமுக கூட்டணியில இருந்து சேர்த்தவங்க என்னைக்கு வேணாலும் புடுங்கிட்டு போயிடுவாங்க, அதனால நம்மளுடைய கட்சியை நம்மளே வந்து வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ இந்த இவ்வளோ குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, ஏன் விஜய் அவர்கள் வந்து எதையுமே பெருசா தலையிடல, எதுவுமே பேச மாட்டேங்கிறார் அப்படின்னா, அவருடைய முழு கவனமும் இன்னும் கவர்னன்ஸை ஃபார்ம் பண்றதுக்கு, இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, தனக்கான மெஜாரிட்டி கட்சியாக தன்னை மாற்றிக் கொள்வதுக்கு தான் அவர் கவனத்தை செலுத்திட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பிஜேபி கொண்டு வர என்ன திட்டத்தினாலும் வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒத்துக்கிட்டு சைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ எதிர்கட்சியாக வலுவா இருக்கக்கூடியவங்க இப்போதைக்கு வந்து திமுக மட்டும்தான். அப்படிங்கிறப்போ நம்ம அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு அங்க வந்து ஓட்டுகள் விழுந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகக்காக விழுந்திருக்கு. இப்போ அங்க போட்டியே பாத்தீங்கன்னா இந்த அதிமுக நபர்கள் தாவேக்காக்கு போயிட்டாங்க அப்படிங்கறதுனால ஓட்டு விழுகாம போகலாம். இல்ல இவங்க என்னதான் இருந்தாலும் இந்த பர்சன் எனக்கு தெரியும், இவரு செய்வாரு, வேலுமணி செய்வாரு, அவங்க செய்வாங்க, அத விஜயபாஸ்கர் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டு விழுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா
தாவேகாக்கும் திமுகவுக்கும் தான் அங்க போட்டியே. திமுக உள்ள இன்னும் நிறைய பேர் சேரணும் அப்படிங்கிறது அங்க ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. சரி, ஓகே, அது நான் திமுக ஆதரவாளரா இருந்துட்டு நான் அப்படி யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க எப்பனாலும் அங்க போனீங்க அப்படின்னா ஓட்டை தானே பிரிப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? மேக்சிமம் ஜெயிக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு வந்து நின்றுட்டு இருக்கீங்க? சரி, அப்படிலாம் வந்து லாஜிக் பார்த்தனா நீங்க வந்து இந்த 15 வருஷத்துல 5 வருஷத்துலயே உங்களோட ரிசல்ட் தெரிஞ்சிருந்திருக்கணும். நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து அரசியலை விட்டே விலகி போயிருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அது பாசிபிலிட்டி இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் யோசிங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடை வந்து குட்டிச்சோறாக்கிடுவாங்க அப்படிங்கிறப்போ சுயநலம் இல்லாமல் யோசிச்சு செயல்படுங்க. நீங்க எதுக்கு போய் நிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறேன். இன்னும் முக்கியமா ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, திமுகவே வந்து இந்த இடைத்தேர்தலுக்கோ இல்ல மறு தேர்தலுக்கோ தயாரா இல்லை. ஏன்னா இன்னும் மறுபடியும் செலவு பண்ணணும். இந்த தேவையில்லாத வேலை. 5 வருஷம் தானே, அவங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு போட்டோம். அவங்கள வந்து என்னதான் பண்றாங்க அப்படின்னு மக்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு தான் இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் நினைச்சாங்க. அதாவது தினம் இவ்வளோ கொலைகள் நடக்கிறதுக்கு முன்னாடி இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அவங்க அந்த மனநிலையில தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நேற்று புதுக்கோட்டை அருகில் வந்து 2 கல்லூரி மாணவர்களை வந்து அப்படியே வெட்டி வீசிட்டு போகிறாங்க நடு ரோட்டில் பட்ட பகலில். இதை பார்த்ததுக்கப்புறம் யாரும் வந்து இந்த விஜய் அவர்களை இந்த என்ன சொல்ல ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு அரசை வந்து வச்சிருக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அதனால திமுக வந்து இன்னுமே வந்து இன்னும் இறங்கி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இடைத்தேர்தலாக இருக்கட்டும் இல்லைன்னா மறு தேர்தலாக இருக்கட்டும் எது வந்தாலும் சந்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிப்பாங்க. ஆனால் முதல்ல அந்த முடிவை அவங்க எடுப்பதற்கு காரணமாக இருந்தது வந்து இந்த பொருட்செலவு தேவையில்லாத செலவு செய்யணும். இட்ஸ் ஓகே, மக்களும் வந்து தெரிஞ்சுட்டு போட்டோம் யார் பெஸ்ட்டு, உங்களுக்கு என்னதான் முடியுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு போட்டோன்னு விட்டுருந்தாங்க. இந்த தேர்தல் வந்தா எல்லாருக்குமே செலவு தான். எந்த கட்சியாக இருந்தாலும் செலவு தான். ஆனால் தேர்தல் வந்துச்சுன்னா சம்பாதிக்கிற ஒரே கட்சி நாத்தாக்கா தான். அதனால அவங்களுக்கு எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் சந்தோஷம்தான். நிற்பாங்க. மனசாட்சியே எல்லாம் நிற்பாங்க. முட்டை வாங்கினாலும் நிற்பாங்க.